அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கடும் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. எல்லோரும் மறக்காம கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட கண்ணகி அம்மா ஆலயத்துக்கு வந்து என்ன கூரை தாலிப்பட்டி கொண்டு போகிற அப்படின்ற ஒரு நிகழ்வு நேர்த்திக்கடனாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சம்பிரதாயம் உண்டு. அவருக்கு எல்லாத்தையும் கண்ணகி தாய் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து நிறைவேற்றி வச்சிருக்காவோ. மாப்பிள்ளை பொம்பளைகிற வீட்டை எப்படி போகிறாங்களோ அது போலவே அந்த இது பிடிச்சி எல்லாம் செஞ்சு எல்லாம் கொண்டு போவாங்க. மாப்பிள்ளைக்கு தலைப்பாகட்டப்படுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மாமாட்ட இந்த நிகழ்வை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்போம். மாமா இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நம்முடைய வியூவர்ஸுக்காகவும் பார்க்குற ஊர் மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இருக்கா நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும். நிச்சயமாக என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட லோகதேவன் வந்து 7 வருடங்களுக்கு பிறகு வந்து கனடா திருநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாரு, சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய கண்ணகி அம்மாள் அவருக்கு நிறைய அருளையும் ஆசையினையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றாவும். அந்த ரீதியில் அவர் எங்களோட நாட்டிலிருந்து போய் கூட அயல் நாடாகிய கனடா திருநாட்டில் 7 வருடங்கள் சிறந்த முறையில் தொழில் செஞ்சு நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறாரு. அதற்கு அவருடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த வேண்டுதலானது கண்ணகி தாய்க்கு தான் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி அவர் அவங்களோட குடும்பம் சார்பாக இந்த நேர்த்தி கடனை வச்சுருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு, எங்களுடைய கிராமிய தெய்வ வழிபாடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் வேண்டுதல் வழிபாடுன்றது மிகவும் ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு வழிபாடாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வேண்டுதல் வழிபாட்டில் வந்து அம்பாளுக்கு தாலி எடுத்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு, அதாவது மாங்கல்யம் கொடுப்பதற்காக அவருடைய வேண்டுதலானது நிறைவேற்றப்பட இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைய நாள் வந்து எங்களுடைய ஆலயத்தில் வந்து அம்பாளுக்கும் கோவலனுக்கும் இடையிலான திருமண நிகழ்வானது, திருமண பூசையானது இன்னும் சொற்ப நேரத்தில் ஆலயத்தில் இடம்பெற இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு கொடுத்துருந்தீங்க. மிக நன்றி. வாங்க அடுத்து நம்ம அந்த கூரதாளி பற்றி தூக்கப்படுறோம்னு சொல்லுவாங்க, அதை போய் கண்டினியூவாக பார்ப்போம். நிச்சயமாக வளமையாக ஒரு திருமண நிகழ்வுக்கு குருக்கள் உண்மையாக வந்து எங்களுடைய இந்து தர்ம முறைப்படி ஒரு குருக்கள் வந்து யாகம் நடத்தி அந்த மாங்கல்யம் எடுத்து கொடுக்கின்ற நிகழ்வானது இடம்பெறும். அந்த வகையில் எங்களுடைய குருக்களையா வடிவேல் குருக்களையா அவர்கள் இந்த நிகழ்விலே இணைந்து இந்த திருமாங்கல்யம் எடுத்து கொடுக்கின்ற நிகழ்வுக்கு ஒரு பிரதம குருவாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவரை முன்னிறுத்திய இந்த நிகழ்வானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு ஆண்மகனால் கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் தாலி மற்றும் கூரை. இந்த 2 பொருட்களும் இங்கே உள்ளன. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையாகவே ஒரு திருமணத்துக்கு மிக முக்கியமானது 2 விடயங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டார். மாப்பிள்ளை இப்போ நண்பரோட சின்ன சல்லாவிச்சு கொண்டு இருக்கிறாரு. கண்ணகி அம்பாளுடைய திருச்சடங்கு என்று திருக்கல்யாண சடங்கு. இது கோவலர் கண்ணகிக்கு நடக்கின்ற ஒரு திருமணமாக ஆண்டாண்டு தோறும் நாங்கள் இந்த கன்னிக்கால் வெட்டி இந்த கல்யாண சடங்கினை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களை மகன் இந்த அம்பாளுக்கு ஒரு மாங்கல்யம் ஒரு நேர்கடனாக கொடுப்பதற்காக நாங்கள் இந்த மாங்கல்ய பூசையை செய்து இன்று இந்த மாங்கல்யம் போட்டுக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்கள் பூஜைகள் எல்லாம் செய்து அவர் இல்லத்திலிருந்து இந்த மாங்கல்யம்
ஊர்வலமாக எடுத்து சென்று மிகவும் சிறப்பான முறையிலே மங்கள வாத்தியங்களோடு இந்த கிராமத்தை நாங்கள் பிரதர்சனம் செய்து ஆலயம் சென்றடைந்ததும் இந்த மாங்கல்யம் அம்பாளுக்கு சூட்டப்படும். மாங்கல்யம் என்பது நாங்கள் திருமணத்திலே செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கிரியை. மாங்கல்யம் தந்துனானாம் அவதீபன ஹேதுனாம் கண்டே பத்ராசுபைய சங்கீத கலரஷகம் என்று அந்த மாங்கல்ய பலம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த மாங்கல்யம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தது. அவருடைய வாழ்விலே அவருடைய துணைவியாரும் மாங்கல்ய பலத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அவர் நினைத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த நேர்கனாக இந்த அம்பாளுக்கு மாங்கல்ய பலம் சூட்டுகின்றார். இந்த மாங்கல்யம் சூட்டுகின்ற பொழுது அவருடைய வாழ்வும் சிறக்கும். அவரும் நிரந்தர தீர்க்க சுமங்கலியாக அவருடைய மனைவியும் அவரும் வாழ வேண்டும் என வாழுவார்கள் என்பது நிச்சயம். அந்த வகையிலே அம்பாளுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த மாங்கல்ய பூசையை எடுத்து நாங்கள் ஊர்வலமாக செல்லும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எல்லோருக்கும் கண்ணகித்த அருளுடைய பிரார்த்திக்கின்றோம். லோகா சமஸ்தா சிகுனோபந்து சுபந்து மங்களம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து ஊர்வலமாக எடுத்து செல்கின்றார். அம்மாளுக்கு நேர்த்திக்கடனாக நிறைவேற்றிய தாலிக்கொடியை வந்து நிவர்த்தியாக சாந்தமான முறையில் வந்து அமைதியான முறையில் வந்து கொண்டு செல்கின்றார்கள். இப்போது மேள வாத்தியங்களோட டிஜே மைக் செட்டோட வந்து எங்களுடைய ஊர்வலமானது மிகவும் சிறப்பான முறையில் நடந்துட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேள வாத்தியங்கள் ஒரு மாப்பிள்ளையை எப்படி கூட்ட போவாங்களோ பெண்டை வீட்டை அது போல தான் இதுவும் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வராங்க.
நைட்டே பாரு